நீங்க பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி ஏதாச்சும் ஒரு ரீசார்ஜ் பிளான் தேவைப்படும். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் சிம்மை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் பிஎஸ்என்எல், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி ஒரு ரீசார்ஜ், அதாவது நம்ம இன்கமிங் இல்லை அவுட் கோயிங் கால்க்காக வச்சிருப்போம், இல்லை இன்கமிங் கால் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம். அப்படி நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் பிஎஸ்என்எல்ல இந்த பிளான் இருந்தால் பெட்டரா இருக்கும். ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 107 and 108 இந்த ரெண்டு ரீசார்ஜ் பிளானுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் அவுட் கோயிங் காலுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய ரீசார்ஜ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா 107 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் கால் தான், 200 மினிட்ஸ் மட்டும் தான் உங்களால வந்து கால் பேசிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 3GB டேட்டா கொடுப்பாங்க ஃபார் டேக்கு கிடையாது, அந்த வேலிட்டி முடிவு வரைக்கும். வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 35 நாட்கள் 35 டேஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. இல்லை எந்த ஒரு எஸ்எம்எஸ் நீங்க பண்ணிக்க முடியாது. எஸ்எம்எஸ் பண்ணா நீங்க அடிஷனலா 10 ரூபாய் 20 ரூபாய் ரீசார்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 108 ரூபாய். இந்த பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் இருக்கு, எஸ்டிடி லோக்கல் எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அது கூட நமக்கு 1GB டேட்டா ஃபார் டேக்கு கொடுப்பாங்க. அது 2G 3G 4G என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஒரு நெட்வொர்க்கும் எந்த ஒரு டேட்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு டவர் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அடுத்தா பாத்தீங்கன்னா 28 டேஸ் வந்து வேலிட்டி கொடுப்பாங்க. இந்த 28 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல நமக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸ் இதுலயும் கிடையாது. அடிஷனலா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணும் அப்படின்னா நீங்க அடிஷனலா எஸ்எம்எஸ் பேக் தனியாக வந்து ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஓடிபி எல்லாம் தளம் ரிசீவ் ஆகும். இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ்ல இருக்கும். இது நீங்க ரீசார்ஜ் பண்றது பண்ணாம உங்களோட விருப்பம் மட்டும் தான். 107 and 108 ரூபாய். இதுதான் 139. இந்த 139 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களால அன்லிமிடெட் வாய்ஸ் கால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இதோட வேலிட்டி பாத்தீங்கன்னா 28 டேஸ் இருக்கு. அது கூட நமக்கு 1.5GB டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். 2G 3G 4G எல்லாமே கிடைக்கும். ஆனா நம்மளால தான் யூஸ் பண்ணிக்க முடியாது. அது கூட இது எந்த ஒரு எஸ்எம்எஸ் பேக்கும் கிடையாது. ஒருவேளை நீங்க எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பேக்ல நீங்க தனியாக ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் எஸ்எம்எஸ் பேக்குக்காக. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது கூட 147 ரூபாய். இந்த 147 ரூபாய் பாத்தீங்கன்னா நமக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கொடுத்திருப்பாங்க, லோக்கல் எஸ்டிடி எல்லாமே. அது கூட 10GB டேட்டா கொடுப்பாங்க. அதுவும் சேம் 2G 3G 4G. அது கூட பாத்தீங்கன்னா இதோட வேலிட்டி அப்படின்னு பார்க்கல நமக்கு 30 நாட்கள் வேலிட்டி கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போட ரீசார்ஜ் பிளான்ஸ். இதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். நமக்கு இது எப்பராது பெஸ்டா இருக்கிறது இந்த மாதிரி பிளான்ஸ்ல எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா பிஎஸ்என்எல் உடைய அபிஷியலான ஒரு ரீசார்ஜ் ஆப் இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க என்ன மாதிரி பிளான் எல்லாம் கரண்ட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க இதுலயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்ல இதுல இருந்து டைரக்ட் ஆயிட்டு உங்களோட ஜிபே போன் பேல நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ மறக்காம இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி பிஎஸ்என்எல் யூசரா இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளான் பிரைஸுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன பிளான்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம்.